வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் உபாகமம் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். அதில் போடப்பட்டிருக்கிறது, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தை பற்றி, அந்த தேசத்தை பற்றி நல்லது. முதல்ல படித்தோம், நம்ம நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார் என்று. ரெண்டாவது சொல்கிறார், நீ சுதந்திரிக்க போகிற தேசம் எகிப்து தேசம் மாதிரி இருக்காது. ரெண்டாவது, இது எப்படின்னா, சுதந்திர போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். அதாவது இட் டிபெண்ட்ஸ் ஆன் காட். எவ்ரி திங் வில் டிபெண்ட் ஆன் காட். அதுதான் சொல்கிறாரு. அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். வானத்தின் மழையை குடிக்கும், மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது எப்போ மழை வரும்? கர்த்தர் மழை கொடுத்தா வரும். ஸோ யுவர் டிபெண்டன்சி ஷுட் பி ஆல்வேஸ் அப்பான் காட். அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அவர் விசாரிப்பார், அதன் குடிகள் எப்படி நடக்கிறாங்க, நல்லா நடக்கிறாங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு அவர் விசாரிப்பார். ஸோ blessings automatically will follow. ஸோ அந்த வானத்தின் மழைகளை தண்ணீரை குடிக்கும் தேசம், உன் தேவனாகி கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு பர்யந்தம் உன் தேவனாகி கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அதாவது என்ன சொல்கிறாரு, வருஷத்தின் தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் நான் அது மேலே என் கண்ணை வைத்திருப்பேன். அதனால் nobody does anything and we will live prosperously. கர்த்தர் அது மேலே கண் வச்சுருந்தாருன்னா, கண் வச்சுட்டு அவர் அதை நம்மளுக்கு வெல்த்தை இது பண்ணிட்டு இருந்தாருன்னா, நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தாருன்னா, அது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஆகவே அவர் அதுதான் சொல்கிறாரு, நான் அந்த தேசத்து மேலே எப்போவுமே கண்ணை வச்சிட்ருப்பேன். அப்போ நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால். இது எல்லாமே அவர் தேசத்தை வைத்திருக்கிறார், கண்ட்ரோல் பண்ணுறாரு. நாம் உண்மையாக இருக்கிறது அவர் சொல்கிறபடி மறப்போமானால் அதான் போட்டிருக்கு, கீழ்ப்படிந்தால் உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படி ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் மழையை பெய்ய பண்ணி. நிறைய தேசத்தில் பார்க்குறோம், பஞ்சம் வருது, மழை இல்லாமல். இப்போ ஆர்டிஃபிஷியல் ரெயினுக்குன்னு போயிட்டுருக்குறாங்க. ஆர்டிஃபிஷியல் ரெயினை போட்டுட்டு அவங்க முதுக சொரிஞ்சிட்ருக்குறாங்க. ஏன்னா அது போட்டதுலேருந்து பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. கர்த்தர் அனுமதிக்கிறது மழை உண்மையாகவே நல்ல மழை. ஸோ அந்த மழையை கர்த்தர் கொடுக்க போகும்போது அது ஆசீர்வாதமான மழையாக இருக்கும். அந்த மழையை நாம் கன்சியூம் பண்ணும்போது நம்மளுக்கு பிளஸ்ஸிங்ஸ் வில் மல்டிப்ளை அண்ட் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதெல்லாம் எப்போ தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சொல்லுகிறபடி நடந்தால் நம்மளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.